தீபம் அகர்பத்தி ஒரு தெய்வீக அனுபவம். சிம்ம ராசி சிம்ம லக்ன அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். அனைவரும் எப்படி இருக்கீங்க? சிம்ம ராசின்னு சொல்லும் போது தன்னம்பிக்கைக்கும் தைரியத்துக்கும் பெயர் போன ராசி நீங்க. எல்லா எல்லாரும் தான் கூட்டத்துல இருப்பாங்க. பட் இந்த கூட்டத்தை அடக்கக்கூடிய நபர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா நீங்கதான். நல்லது கெட்டது தெரியாத ராசி. நோ திஸ் பாயிண்ட். ஏன்னா எப்படி பேசணும் என்ன பேசணும்னு தெரியாம ஏதாவது ஒண்ணு பேசிட்டு அதன் மூலியமாக பிரச்சனைகள் இன்னைக்கு இதற்கு முன்னாடி இல்ல இன்னைக்கு நீங்க அதிகமா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. சோ இன்னைக்கெல்லாம் என்ன கேட்டீங்கன்னா உங்களுக்கும் மத்தவங்களுக்கும் சம்பந்தமே இருக்காது. பட் அவங்களால உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் கூண்டுல நிப்பாட்டி கேள்வி கேட்கிற மாதிரி பல கேள்விகள் இன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு போயிட்டு இருக்கு. ஆனா நான் எதுவுமே பண்ணவே இல்லை. பட் என்ன பாத்தீங்கன்னா எல்லாரும் ஏதாவது சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் யார் இன்னைக்கு அதிகமா ஃபேஸ் பண்றாங்க? சிம்மம் தான். தன்னுடைய தகுதிக்கு மீறி இருக்கக்கூடிய நபர்கள் கூட இன்னைக்கு அடிபணிஞ்சு போற மாதிரியான ஒரு விஷயங்கள் இன்னைக்கு சிம்மம் ஃபேஸ் பண்ணிட்டு சொல்லி அவங்க ராசியா இருக்கக்கூடிய 12ஆம் இடத்துல இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு முறைதான் ராசியா இருக்கக்கூடிய ராசி. கனவு, கற்பனை, ஆசை இதெல்லாமே அதிகக்கூடிய கிரகம் எதுன்னு கேட்டீங்கன்னா சிம்மம். சோ சிம்மத்தை பொறுத்தவரைக்கும் சூரியன் ரொம்ப சிங்க ராசின்னு சொல்லலாம். சோ தைரியத்துக்கும் தன்னம்பிக்கைக்கும் பெயர் போன ராசி. இப்ப பொய் சொன்னா பிடிக்காது, பொய் பேசுறது அதை விட பிடிக்காது. எதா இருந்தாலும் நேரா பேசணும், நேர்மையா பேசணும், நேர்மையா இருங்க. இதுதான் சிம்மத்தோடைய ஒரு கேரக்டர். நம்ம சொல்லணும்னா ஒரே லைன். அப்ப இந்த நேரத்துல நிறைய ப்ராப்ளம் இன்னைக்கு சைலண்டான ப்ராப்ளம்ஸ் யார் அதிகமா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா நீங்க. இன்னைக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த டிரான்சிட் பீரியடு வேற யாருக்காவது இருந்தா எனக்கு ஒண்ணுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுவாங்க. ஊரை விட்டு ஓடுறது எல்லாமே இந்த மாதிரி டைம் இந்த மத்த ராசி. பட் சம்பவம் நீங்க இன்னைக்கு மேனேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க. கடவுளுடைய சூரியனுடைய அனுகிரகத்தினால, சிவனுடைய அனுகிரகத்தினால இன்னைக்கு மேனேஜபிள் பண்றக்கூடிய சிச்சுவேஷன்ல இருக்கீங்க. சோ இந்த நேரம் சிவத்தை பொறுத்தவரையும் ஒரு விஷயம் நம்ம சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு டஃப் டைம் நீங்க வாழ்க்கையில பார்த்துட்டு சனீஸ்வர பகவான் ராசியில கேது என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயத்துக்கு கூண்டுல நின்று என்னைக்கோ பண்ண ஒரு விஷயத்துக்கு அதுக்கும் உங்களுக்கும் சம்பந்தமே இருக்காது. கூண்டுல நின்னு நிப்பாட்டி இதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு போங்க, இதுக்கு எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணிட்டு போங்க அப்படிங்கிற அதுக்கு ஆன்சர் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா முடியாது. பட் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு. ஸோ தைரியமா தன்னம்பிக்கையா துணிச்சலா நீங்க பேசுறதுனால வெளியில உங்களை என்ன பேசுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு உங்களை விட தகுதி குறைவான நபர்கள் கிட்ட பேச்சு நீங்க வாங்கிட்டு இருக்கீங்க. எல்லாரும் ஏமாத்தணும். அதுதான் இன்னைக்கு சிம்மத்தை பொறுத்தவரை பெரிய விஷயம். ரீசெண்ட் டைம்ல ஒரு ஜாதகத்தை பார்த்தோம். அவர்கிட்ட பார்க்கும்போது நம்ம 2022லயே அவருடைய ஜாதகத்தை பார்த்தோம். உங்களுக்கு டைவர்ஸ் ஆக போகுதுங்க சார், நீங்க மேரேஜ் லைஃப சர்வே பண்றது ரொம்ப கஷ்டம் சார் அப்படின்னு சொல்லுவோம். ஆமா மேடம், டைவர்ஸ் அப்ளை பண்ணிட்டாங்க, அதுக்கு எப்ப மேடம் கிடைக்கும், இந்த டைம் பீயிங்ல கிடைக்கும்னு சொல்லி அனுப்பிட்டோம். மறுபடியும் கொஞ்ச நாள் கழிச்சு ஜாதகத்தை எடுத்துட்டு வராரு. வரும்போது என்ன கேட்கிறாரு, மேடம் எனக்கு ஒரு பிசினஸ் பண்றோம், பிசினஸ் பீப்புள்ஸோட நான் பிசினஸ் பண்றேன் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அவர் ஜாதகத்தை கொடுக்குறாரு. கொடுக்கும்போது பண்ணக்கூடாது, பண்ணுனா நஷ்டம் வரும் மேடம். அவர் என்கிட்ட 15 வருஷமா ஃப்ரெண்ட்ஸ், அவரும் நானும் சேர்ந்தான் பல பிசினஸ் அப்படிங்கிறத பண்ணிட்டு இருக்கோம். புதுசா ஒரு பிசினஸ் நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க இருக்கோம், தான் வந்திருக்கேன். பல வருஷம் ஃப்ரெண்ட்ஸ், கிரகங்களுக்கு தெரியாது. தசாபுத்தி வரும்போது ஆலமரம் மாதிரி சாட்சியம் 3 வருஷம் அவருக்கு அந்த தசாபுத்தி. நான் சொல்லும்போது 3 வருஷம் உங்களுக்கு இந்த தசாபுத்தி இருக்கு, நெகட்டிவா எப்ப வேணாலும் ஏற்படுத்தும், அதுவும் இந்த டைம்ல இந்த டைம் தயவுசெய்து இந்த பிசினஸ் விட்டு வெளியே வந்துருங்க அப்படிங்கிறத சொன்னோம். சோ கேட்கவே இல்லை. இந்த பிசினஸ் நடத்திட்டே இருந்தாரு. இதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா பிறந்த கால ஜாதகத்துல அவருடைய லக்னாதிபதி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு, பிரசன்னமும் அவருக்கு பண்ண போறாரு அப்படிங்கறத இண்டிகேஷன் பண்ணிடுச்சு. பட் அட் லாஸ்ட் அவர் குறிப்பிட்ட காலங்கள் கழிச்சு வந்தாரு. வரும்போது மேடம் என்னுடைய பார்ட்னருக்கும் எனக்கும் இந்த மாதிரி எனக்கு குறிச்சு கொடுத்த டைம் பீயிங்ல அவ்வளவு ஒரு பிரச்சனைகள், எங்க போனாலும் என்னுடைய பணத்தை அவர் யூட்டிலைஸ் பண்ற மாதிரியான விஷயங்கள் என் காதுல கேட்டுட்டு இருக்கேன். கண்கூடாக பார்த்துட்டேன், என்னுடைய பணத்தை அவர் வச்சிருக்காரு அப்படிங்கிறத பார்த்துட்டேன். இப்போ நான் அதை பார்த்து கேள்வி கேட்டு நான் மெசேஜ் போட்டேன். ஆன்லைன்லயே இருக்காரு மேடம், ஆனா எனக்கு ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறாரு. பாருங்க, 2 நாளா ஆன்லைன்ல இவர் மெசேஜ் போட்டே இருக்காரு, அவர் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறாரு. இது வெளியே வந்துடலாமா இந்த பிசினஸ்ல இருந்து அப்படின்னா கண்டிப்பாவே நீங்க வெளியே வந்துதான் ஆகணும். வெளியே வந்தா மட்டும்தான் நீங்க இதோட தப்பிப்பீங்க. என்ன பெரிய பிரச்சனைகள் ஆயிடும். நீங்க சொன்ன மாதிரி நடந்துச்சு மேடம். எனக்கு 20 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்,
பட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா 20 வருஷமோ 30 வருஷமோ கிரகங்களுக்கு தெரியாதுங்க சார். அதனால நீங்க வெளியே வர்றதுதான் பெஸ்ட். இதுக்கு மேல கடுமையான பிரச்சனைகள் வரும். ஏன் அப்படின்னா கஷ்டத்துல இருந்து இவர் தான் காப்பாத்தி இந்த மேரேஜ் லைஃபோடைய இந்த தனிமைய போக்கி இவரை ஓரளவுக்கு கம்பேக் கூட்டிட்டு வந்தவர் யாருன்னு கேட்டீங்கன்னா அவருடைய ஃப்ரெண்ட். அதனால அந்த விஷயம் அவர் பண்ணதுனால அதுக்கு நன்றி கடன் பண்ணக்கூடிய விஷயமாக இவர் அவரோட இணைஞ்சுக்கிட்டார். அதனால இப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பிசினஸ்ல இருந்து வெளியே வராம சரி வந்து அவங்க கோச்சுக்குவாங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்வியோட மறுபடியும் நம்ம கிட்ட வந்தார். சோ இந்த விஷயம் இப்படி பண்ணுங்க, இந்த விஷயம் இப்படி சரியாயிரும் அப்படின்னு சொல்லி முடிச்சோம். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா சிம்மத்தை பொறுத்தவரை இன்னைக்கு பார்ட்னர்ஷிப் எல்லாம் உங்களை எந்த அளவுக்கு பிளேம் பண்ணுவாங்களோ அந்த அளவுக்கு பிளேம் பண்ணக்கூடிய ஒரு மாற்றங்கள் நிறைய கண்கூடாகவே நீங்க பார்க்கலாம். அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. நான் பிசினஸ்ல இருக்கேன், நான் போயிடுவேன், நான் பார்ட்னர்ஷிப் வேண்டாம், நான் கேட்டு சொல்றேன், நாளைக்கு சொல்றேன், இந்த வருஷத்தோட தான் இருப்பேன். இந்த மாதிரி நிறைய பிளாக்மெயில் விஷயங்கள் நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. திறமையும் உழைப்பும் அங்கீகாரம் எல்லாம் உங்ககிட்டதான் இருக்கு. பட் கிரெடிட் கோஸ் டு சம்வேர் அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு உங்களுக்கு சிச்சுவேஷன் இருக்கு. இதுல இருந்தெல்லாம் ரொம்ப நாள் கம்பேர் பண்றது எனக்கே இப்ப ப்ரடிக்ஷன் சொல்லும் போது சிம்மத்துக்கு சூரியன் வரும்போது ரொம்ப ஸ்ட்ராங்கா ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபீல் பண்ண போறீங்க. நானே சொல்லும் போதே சிம்மராசிக்கு சூரியன் வந்துட்டு அப்பாடா அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஏன்னா ரொம்ப நாட்களாக ரொம்ப கஷ்டத்துல இருந்திருக்கீங்க. இனி ராசியாதிபதி ராசிக்கு வராது. யார் வந்தாலும் தைரியமா சமாளிக்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுப்பார். வேலை செய்யற இடத்துல ஹெக்டிக் என்விரான்மெண்ட் என்னால முடிக்கவே முடியல மேடம், எல்லாரும் அவங்களுடைய பொறுப்பை என்கிட்ட கொடுத்துட்டு போயிடுறாங்க, ஆன் டைம் அவங்க கிளம்பிடுறாங்க. பட் அவ்வளவு செஞ்சும் கடைசியில எனக்கு எதுவுமே மிச்சம் இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரியான விஷயங்கள் தான் இந்த டைம்ல உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு. இனி அதெல்லாமே மாறப்போகுது. உங்களை தேடியும் பிரைஸ் ரெகக்னைசேஷன் அப்படிங்கிறது வரப்போகுது. நீங்க இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க அதே மாதிரி திருப்பியும் ஒரு கம்பேர் கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த சிம்மத்துக்கு இந்த சூரியனுடைய பயிற்சி இருக்கும். 7ஆம் இடத்த ராசியில பார்க்க இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணணும் அப்படின்னு ஒரு தைரியம், தன்னம்பிக்கை, கான்பிடென்ட். இதனால பாருங்க 12ஆம் இடத்துல இருக்கிற தூக்கம் ரொம்ப நாட்கள் ஆச்சு, தூங்கி பல நாட்கள் ஆச்சு அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்கள் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. சிம்மத்துக்கு இனி வரக்கூடிய காலங்கள் தூக்கம் அப்படிங்கிறது ரொம்ப 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 தேவைப்படுது. தூக்கம், ஸ்ட்ரெஸ்ல இருந்து படிப்படியா ஒரு விஷயத்த வெளியே வர்றது. மேரேஜ் லைஃப்ல ஆல்ரெடி நிறைய மன உளைச்சல் அதிகமா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு இன்னைக்கு சிம்மம் தான். அந்த ப்ராப்ளத்துல இருந்தும் மீண்டு வெளியே வந்து நல்லா ஒரு கம்பேர் கொடுக்கக்கூடிய டைமாக உங்களை யாரு அடக்கி ஆளணும்னு நினைச்சாங்களோ அவங்க முன்னாடி அதெல்லாம் இல்ல, நான் மறுபடியும் எத்தனை நாளா திரும்பி நான் ஜெயிச்சு வந்துருவேன் அப்படின்னு திரும்பி ஒரு கம்பேர் கொடுக்க டைமாக இந்த சிம்மத்தை பொறுத்தவரை இந்த சூரியனுடைய பயிற்சி இருக்கும் அப்படிங்கிற எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ராசிநாதன் ராசிக்கு வந்துட்டா யாரு பேசும் அட போங்க அப்படின்னு சொல்ற மாதிரியான கான்பிடன்ட் லெவல். இதுவே பாருங்க பிறந்த கால ஜாதகத்துல லக்னாதிபதி பலமா இருந்தா எப்படி இருக்கும், எந்த விஷயத்தையும் நம்ம அட்டிக்க மாட்டோம் அப்படி. சோ இந்த மாதிரி சூரியனுடைய பயிற்சி வந்து 7ஆம் இடத்தை பாக்குறதுனால நிறைய மேரேஜ் லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம், செட் ஆகவே மாட்டேங்குது. இன்னைக்கு 7ஆம் அதிபதி சனீஸ்வர பகவான் 8ல இருந்தாலும் ராசியாதிபதி 7ஆம் இடத்தை பாக்குறதுனால ஆல்மோஸ்ட் 91 எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா மேரேஜ் டிலே அப்படிங்கிறது சிம்ம ராசியா இருந்தா சொல்லவே தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்கா அது லக்னத்தோட கனெக்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வேற எதுவுமே பண்ண முடியாது. அலையன்ஸ் தொடர்ந்து பார்த்துட்டே தான் இருக்கேன் மேடம் அப்படின்னு சொல்லுவோம். சோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இனி வரக்கூடிய டைம்ல நல்ல ஒரு அலையன்ஸ், இதுக்காக தான் இத்தனை நாளா வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு நல்ல அலையன்ஸ் இனி வரக்கூடிய டைம் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதனால பெரிய மகிழ்ச்சியும் சந்தோஷமும் திரும்பி நம்ம வந்துட்டோம், நம்மளுடைய கேரக்டர் பத்தியா மறுபடியும் நம்ம கிட்ட வந்துருச்சு, மறுபடியும் இவங்க பாத்தீங்கன்னா நல்லா பேசுனாங்க அப்படின்னு சொல்ற மாதிரியான விஷயங்கள் இனி வரக்கூடிய டைம்ல கண்டிப்பாக நடக்க போகுது அப்படிங்கிற மாற்று கருத்து இல்லை. இப்ப நம்ம சொன்னது அனைத்துமே ராசிக்கு உண்டான பொது பலன்கள் தான். சோ நீங்க பர்சனலா என்கிட்ட ஹாரோஸ்கோப் கன்சல்டேஷன் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.